GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே உள்ள திருமலை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் பாப்பால் என்ற பட்டியலினத்தைச் சேர்ந்த பெண் சமையலராக பணியாற்றி வந்தார். இந்த சூழலில் கடந்த 2018ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் பட்டியலின பெண் சமைத்த உணவை தங்களது குழந்தைகள் சாப்பிட மாட்டார்கள் என கூறி அப்பகுதியைச் சேர்ந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த சில பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் அவரை சமையல் செய்ய விடாமல் தடுத்து அவர் சமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பள்ளியை பூட்டியதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் அப்போது தமிழகத்தில் பெரும் சர்ச்சையாக வெடித்தது. இந்த தீண்டாமை கொடுமை சம்பவத்திற்கு எதிராக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்றன. இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக சுமார் 36 பேர் மீது தீண்டாமை வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டு திருப்பூர் மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. இதனிடையே இந்த வழக்கிலிருந்து மீனாட்சி என்பவர் நீக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டிருந்த 35 பேரில் 4 பேர் உயிரிழந்தனர். மீதமுள்ள 31 பேர் மீது வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இந்த தீண்டாமை வழக்கு தொடர்பாக திருப்பூர் மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் 28ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 31 பேரில் 25 பேரை விடுவித்து 6 பேர் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்ட பழனிசாமி, சக்திவேல், சண்முகம், துரைசாமி, வெள்ளியங்கிரி மற்றும் சீதாலட்சுமி ஆகிய 6 பேருக்கு தலா 2 ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் 5000 அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.